ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கை முழுவதும் போராட்டத்தை சந்திக்கிறதா சொல்கிறாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டேங்க, அர்ச்சனை பரிகாரம் பண்ணிட்டோம், எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம், எல்லா ராசி கற்கள் அதிர்ஷ்ட கற்களையும் போட்டு பார்த்தாச்சு, பெயர் மாற்றம் பண்ணியாச்சு, வாஸ்துப்படி வீட்டை இடித்து கட்டியாச்சு, எதை பண்ணாலுமே வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி சலிச்சிட்ருக்கிறத பார்த்துருப்போம். ஏன் அவங்க சலிச்சுக்கிறாங்க, ஏன் இவ்வளோ வேதனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கான முதன்மையான காரணமே இந்த பிரபஞ்ச பேராற்றலும் மேலான விருப்பமாக இருக்கக்கூடிய இறைத்துகள் தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதே பிரபஞ்சத்திட்ட போய் என் வாழ்க்கையை மாற்று அப்படின்னா எல்லாத்துக்கும் மாற்றிட முடியுமானா மாற்ற முடியாது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கும் பொழுதே அனைத்து விஷயமும் தீர்மானிக்கப்பட்டு தான் பிறக்கிறோம். எந்த தாய் தகப்பனுக்கு நம்ம பிறக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை நம்ம தேடணும், யார் நம்மளுக்கு குழந்தையாக பிறக்கணும், என்ன தொழில் அல்லது வேலை செய்யணும், எப்படிப்பட்ட புகழுக்கு எப்படிப்பட்ட வெற்றிக்கு சொந்தக்காரராக மாறணும், அத்தனை விஷயமும் தீர்மானிக்கப்பட்டது. அப்போ தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக மட்டுமே நம்ம பிறந்திருக்கிறோமே தவிர எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் மனிதராக இருக்கக்கூடிய நம்மளுக்கு கிடையாது. அதையே மாற்றணுங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்து தவம், தியானம், யோகங்கிற பேரில் தன்னிலை மறைந்து பிரபஞ்ச ஒத்ததரோட யார் இணைந்து வாழ்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கர்மாவின் அடிப்படையில் ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுமே தவிர எல்லா விஷயத்தையும் எல்லாருமே மாற்றிட முடியாது. அதிர்ஷ்டக்கல் போடுறதுனாலையோ ராசிக்கற்கள் போடுறதுனாலையோ பெயர் மாற்றம் பண்ணுறதுனாலையோ அல்லது வாஸ்துப்படி வீட்டை புனரமைப்பு செய்கிறதுனாலையோ எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் மாற்றம் நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா, தீர்மானிக்கப்பட்ட திட்டமிட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறதுனால தான் நம்ம ஜாதகத்தை பார்த்தா நம்ம இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, வக்கீல் ஆகணுமா, கோடீஸ்வரர் ஆகணுமான்னு கண்டுபிடிக்கிறோம். அப்படி தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்கனவே டிசைன் பண்ணி பிரபஞ்சம் கொடுத்துருக்கும் பொழுது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ பிறந்திருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் எல்லாருனாலையும் மாற்றி அமைக்க முடியாது.